ஸ்க்ரப்பு அந்த மாதிரி எடுத்து வச்சுக்கணும். நான் சொன்னேன் இல்லையா, அந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுக்கணும். நெக்ஸ்ட் ஒன் வந்து ப்ரஷ்ஷு. ப்ரஷ்ஷுனா வந்து இந்த மாதிரி ப்ரஷ்ஷு, இந்த மாதிரி ஒரு ப்ரஷ். இந்த ப்ரஷ் எதுக்கு அப்படின்னா ஷாம்பு போட்டு இந்த மாதிரி நெயிலே இப்படி க்ளீன் பண்ணுறதுக்கு தான் இந்த மாதிரி ஒரு ப்ரஷ். ஓகேவா, இதுதான் ப்ரஷ். இதெல்லாம் வந்து நான் உங்களுக்கு வந்து பெடிக்யூர் கிளாஸில் கண்டிப்பாக காட்டுவேன். ஸோ நான் எல்லாத்தையுமே செட்டாக வச்சுருக்கிறதுனால இப்போ பார்த்துருக்கீங்க. நான் உங்களுக்கு இதெல்லாமே பெடிக்யூர் கிளாஸில் காட்டுவேன். ஸோ இதெல்லாமே தான் நான் காமிச்சேன் இல்லையா, இதெல்லாமே டூல்ஸு. இது இருந்தாலே கண்டிப்பாக மேனிக்யூர் நல்லா ப்ராப்பராக பண்ண முடியும். ஸோ மேனிக்யூர் எப்படி பண்ணணும் அப்படின்றத இப்போ சொல்கிறேன். கிளைண்ட்டை வெல்கம் பண்ணிவிட்டு அவங்களுக்கு ட்ரிங்க்ஸ் கொடுக்கணும். ட்ரிங்க்ஸ் மீன்ஸ் வாட்டர் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா அவங்கள ரிலாக்ஸ் பண்ண வச்சுட்டு, ஏன்னா வெளியிலேருந்து வராங்க அப்படின்னா கொஞ்சம் ப்ரெஷராக இருக்கும் அவங்களுக்கு. அதனால வந்ததும் கொஞ்சம் அவங்கள ரிலாக்ஸ் பண்ண வச்சுட்டு அதுக்கப்புறமா கன்சல்ட் பண்ணணும். உங்களுக்கு இப்போ என்ன சர்வீஸ் வேணும் மேம் அப்படின்னு கேட்கணும். அவங்க என்ன சொல்லுவாங்க, அவங்களுக்கு என்ன சர்வீஸ் வேணுமோ அதை சொல்லுவாங்க. ஸோ மேனிக்யூர் அப்படின்னு சொல்லும் போது நம்ம என்ன அடுத்து பண்ணணும் அப்படின்னா, அவங்கள ஒரு சேர் போட்டு அவங்கள உட்கார வச்சுட்டு அவங்களுக்கு மேலே ஒரு டவல் போட்டுடணும். ஸோ நான் காமிச்சேன் இல்லையா, அந்த சின்ன டவல் உங்கள்கிட்ட 2 கூட நீங்கள் உங்கள் மேலேயும் அவங்க மேலே யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை பெரிய டவலே 2 பேருமே ஷேர் பண்ணிக்கலாம். அது ஒன்றுமே பிரச்சனை இல்லை. அவங்களும் கோச்சிக்க மாட்டாங்க. ஸோ அவங்களும் நம்மள மாதிரி ஒரு கிளைண்ட்டு தான். என்ன அவங்களுக்கு நம்ம ப்ரொஃபஷ்னலாக பண்ணி கொடுக்கணும். அவங்களுக்கு நீட்டாக பண்ணுறது தான் நமக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம். ஸோ ஃபஸ்ட்டு அவங்கள உட்கார வச்சுட்டு டவல் போடணும். நீங்கள் பேஸ் கோட் போட்டிருக்கணும், அதாவது ஏப்ரான் போட்டிருக்கணும். ஓகேயா, ஏப்ரான்னா உங்களுக்கு தெரியும், இருந்தாலும் நான் காட்டுறேன் ஏப்ரான் எப்படி இருக்கும் அப்படின்றத நான் காட்டுறேன். ஸோ வந்து அடுத்து என்ன பண்ணணும்னா, மேனிக்யூர் டப்பில் நம்ம 2 ஹேண்டுமே அது உள்ள வைக்கிற மாதிரி நம்ம வாட்டர் எடுத்து அந்த மேனிக்யூர் டப்பில் வச்சுக்கணும். டப்பில் தண்ணி வச்சதுக்கப்புறம் சில பேர் வந்து கூல் வாட்டர் வந்து வேணும்னு சொல்லுவாங்க. சில கிளைண்ட் வந்து ஹாட் வாட்டரில் தான் எனக்கு வைக்கணும், மேனிக்யூர் பண்ணணும் அப்படின்வாங்க. அந்த டைமில் நீங்கள் என்ன பண்ணிக்கணும், வாட்டர் வந்து ஹீட் பண்ணிக்கணும். வாட்டர் ஓரளவுக்கு தான் ஹீட்டாக இருக்கணும். ரொம்ப ஹீட்டாக இருந்துச்சுன்னா கிளைண்ட் ஹேண்ட் வைக்க முடியாத அளவுக்கு ஹீட் பண்ணவே கூடாது. அவங்களுக்கு நார்மல் வேணும்னா நார்மல், ஹீட்டாக வேணும்னா ஹீட். ஓகே, அந்த மாதிரி தண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. புரியுதா? ஓகேவா, அந்த மாதிரி தண்ணி எடுத்து வச்சதுக்கப்புறம் நம்ம வந்து ஒரு வாட்டி ஹேண்ட் வாஷ் பண்ணிடணும். ஏன்னா நம்ம அங்கங்கே கை வச்சுருப்போம். சப்போஸ் ஹேர் கட் பண்ணியிருப்போம். ஹேர் கட் பண்ணதே அப்படியே எடுத்து போய் மெனிக்யூர் பண்ணோம் அப்படின்னா கையில் ஹேர் எல்லாம் இருக்கும். ஸோ அதனால் நம்ம ஹேண்ட் வாஷ் நல்லா பண்ணிக்கணும். என்னென்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு நெயில் பாலிஷ் இருக்கா அப்படின்னு பார்த்து, நெயில் பாலிஷ் இருந்தால் நம்ம நெயில் பாலிஷ் ரிமூவர் வச்சு ரிமூவ் பண்ணணும். ஏன் ஃபஸ்ட்டு ரிமூவ் பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் தண்ணியில் வச்சுட்டதுக்கப்புறம் நெயில் பாலிஷ் ரிமூவ் பண்ணி பாருங்கள், அவ்வளோ சீக்கிரத்தில் குயிக்காக ரிமூவே ஆகாது. அதனால நீங்கள் ஃபஸ்ட்டு நெயில் பாலிஷ் ரிமூவ் பண்ணிடணும். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா, நெயில் கட் பண்ணணும். நெயில் கட் பண்ணணும் அப்படின்னா கிளைண்ட் கிட்ட போயிட்டு நீங்கள் உங்களுடைய சாய்ஸ் வச்சு உங்களுடைய நீங்களாக திங்க் பண்ணி ஒரு ஷேப் கட் பண்ணக்கூடாது. கிளைண்ட்டுக்கிட்ட போய் நம்ம கிளைண்ட் கிட்ட கேட்கணும், உங்களுக்கு என்ன ஷேப்பில் வேணும். அவங்க சொல்லுவாங்க, எனக்கு வந்து இந்த மாதிரி பாக்ஸ் ஷேப்பு, ஓவல், அந்த மாதிரி ஸ்கொயர் ஷேப், அந்த மாதிரி அவங்களோட விருப்பப்படி கேட்பாங்க. ஸோ அந்த மாதிரி கேட்கும் போது அப்போ தான் நீங்கள் வந்து அவங்களுக்கு ஏற்ற மாதிரி கட் பண்ணணும். எக்ஸாம்பிளுக்கு நான் ஓவல் ஷேப் சொல்கிறேன். ஓவல் ஷேப் வந்து இருக்குது அப்படின்னா எப்படின்னா, இப்போ என்னோடய நெயில் பார்த்தீங்களா இப்படி இருக்கா. ஓவல் ஷேப்னால் இந்த கார்னரில் கொஞ்சமும் இந்த கார்னரில் கொஞ்சமும் கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஷேப் பண்ணணும். இந்த சைடில் ஷேப் பண்ணிட்டு எங்கே லைட்டாக அப்படி ஷேப் பண்ணும்போது எப்படி இருக்கும், இப்படி வரும். ஓகேயா, எப்படி இருக்குன்னா இப்படி நான் பிக்சராக போடுறேன் ஓவல் ஷேப்பு. அந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணி ஷேப் பண்ணணும். எப்படி, ஃபஸ்ட்டு நெயில் பாலிஷ் ரிமூவ் பண்ணணும், அதுக்கப்புறமா நெயில் கட் பண்ணணும், அதுக்கப்புறமா நெயிலை ஷேப் பண்ணணும். நெயில் பாலிஷ் ரிமூவ் பண்ணிட்டு அவங்களுக்கு கேட்ட ஷேப்பில் கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நெயில் பாலிஷ் வச்சு நெயில் ஷேப்பர் வச்சு நெயில் ஷேப் பண்ணணும். ஓகேவா, நெயில் ஷேப் பண்ணிட்டதுக்கு அப்புறமா நம்ம என்ன பண்ணணும், நெயில் ஷேப் பண்ணிட்டோமா. ஸோ இப்போ அந்த வாட்டர் இருக்குது, நெயில் ஷேப் பண்ணி முடிச்சிட்டோம், அது ஒரு பக்கத்தில் வைங்க. வாட்டரில் நம்ம என்னென்ன ஆட் பண்ணணும் அப்படின்னா, ஸோ இப்போது தண்ணியில் நம்ம என்னென்ன ஆட் பண்ணணும் அப்படின்னா, ஒரு முக்கியமான விஷயம் உங்ககிட்ட சொல்லலை. நான் டூல்ஸ் மட்டும்தான் உங்ககிட்ட இது இருக்குது காமிச்சேன் இல்லையா. ப்ராடக்டில் வந்து இந்த பாருங்கள், கியூட்டிக்கல் க்ரீம் சொன்னேன் இல்லையா, இதுதான் கியூட்டிக்கல் க்ரீம். ஒரு க்ரீம் பேஸில் தான் இருக்கும்.
சும்மா கொஞ்சமாக தான் நம்ம யூஸ் பண்ணோம் எடுத்து, ஓகேவா. இது வந்து நான் ஸ்டூடெண்ட்டுக்கு கொடுத்த கியூட்டிக்கல் க்ரீம்ஸ். இது கியூட்டிக்கல் க்ரீம். ஸோ நெக்ஸ்ட் ஒன் வந்து பார்த்திங்கன்னா மசாஜ் க்ரீம் சொன்னேன் இல்லையா, அந்த மசாஜ் க்ரீம் நீங்கள் வந்து அதுக்குன்னு தனியாக வந்து மசாஜ் க்ரீம் வாங்கணும் அப்படின்னாலும் கடையில் நிறைய காஸ்மெட்டிக்ஸ் ஷாப்பில் மெனிக்யூருக்கு பெடிக்யூருக்குன்னு தனியாகவும் க்ரீம்ஸ் விற்கிது. அப்படி உங்கள்கிட்ட அதெல்லாம் வாங்க முடியல அப்படின்னாலும் நீங்கள் ஃபேஷியலுக்குன்னு ஒரு திங்ஸ் வாங்கியிருப்பீங்க பார்த்தீங்களா, அதுலேருந்து கூட நீங்கள் மசாஜ் க்ரீம் எடுத்து தாராளமாக பண்ணலாம். மோஸ்ட் ஆஃப் பார்லரில் அந்த மாதிரி கண்டிப்பாக யூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா அதுவும் மசாஜ் க்ரீம் தான், இதுவும் மசாஜ் க்ரீம் தான். இதுவும் உங்களுக்கு பிரைட்டன் தான் ஆகும், அதுவும் பிரைட்டன் தான் இருக்கும். இதுவும் உங்களுக்கு வளவலன் தான் இருக்கும், அதுவும் வளவலன் தான் இருக்கும். ஸோ நீங்கள் ஃப்ரூட் ஃபேஷியல்லேருந்து கூட தாராளமாக எடுத்து நீங்கள் மசாஜ் க்ரீம் யூஸ் பண்ணலாம். அதால் கிளைண்ட்டுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வராது. ஸோ ஃப்ரூட் ஃபேஷியல் க்ரீம்லேருந்தே நீங்கள் ஸ்க்ரப்புமே எடுத்து யூஸ் பண்ணலாம். அதாலே உங்களுக்கு எந்த ஒரு சைடு எஃபெக்ட்ஸும் காட்டாது. சைடு எஃபெக்ட்ஸ் மீன்ஸ் அவங்களுக்கு எந்த ஒரு ப்ராப்ளமும் ஆகாது, ஓகேவா. நான் ஆனஸ்ட்டாக சொல்கிறேன். அப்படியே உங்களுக்கு எதனா அதில் ப்ராப்ளம் ஆச்சுன்னா நீங்கள் தாராளமாக கேட்கலாம். ஸோ அதில் நீங்கள் கண்டிப்பாக ஸ்க்ரப்பு யூஸ் பண்ணலாம், மசாஜ் க்ரீம் அப்படி யூஸ் பண்ணலாம். அப்படி உங்கள்கிட்ட ஃபேஷியல் க்ரீம் இல்லை அப்படின்னா, எனக்கு வந்து அவங்களுக்கு மெனிக்யூர் க்ரீமில் தான் பண்ணணும், பெடிக்யூர் க்ரீமில் தான் பண்ணணும்னா அதுக்கும் தேவையான காஸ்மெட்டிக் ஷாப்பில் அந்த மாதிரி க்ரீம்ஸும் அவைலபிளாக இருக்குது, நீங்கள் வாங்கிக்கலாம். ஸோ இதான் பேக்குமே சொன்ன மாதிரி தான். ஃபேஷியல்ஸ்லேயே பேக்கும் கொடுப்பாங்க, மெனிக்யூர்லேயே பேக்கும் கொடுப்பாங்க. அந்த மாதிரி பேக் போட்டு 15 மினிட்ஸ் விட்டுட்டு நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். ஸோ அதெல்லாம் வந்து நான் எப்படி மசாஜ் பண்ணணும், எப்படி ஸ்க்ரப் பண்ணணும், எப்படி பேக் போடணும், பேக் போடுறதுக்கப்புறம் என்ன பண்ணணுன்றதெல்லாம் ப்ராக்டிக்கலில் தான் காட்டுவேன். ஸோ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஹெச்பின்னு சொன்னேன் இல்லையா, இதுதான் ஹெச்பி. ஸோ இது வந்து லிக்விட். ஹெச்பி வந்து என்ன பண்ணணும், சென்சிட்டிவ் சுகர் இருக்காங்க அப்படின்னா இதே மாதிரி 2 to 3 ட்ராப்ஸ் விடணும். இதில் ஒரு ஹோல்ஸ் போட்டுருக்கணும், அப்படி தான் நம்ம ட்ராப்ஸ் விடணும். ஸோ அமோனியா சேம் அதே மாதிரி தான், சுகர் சென்சிட்டிவ்க்கு அப்படி தான் கொடுக்கணும். நார்மல் பீப்புள்ஸ்க்கு 5 to 8 ட்ராப்ஸ் வரைக்கும் நீங்கள் கொடுக்கலாம், தாராளமாக கொடுக்கலாம். நெக்ஸ்ட் ஒன் வந்து இதுதான் நெயில் பாலிஷ் ரிமூவர், ஓகேவா. நெக்ஸ்ட் ஒன் வந்து ராக் சால்ட். இதை நான் உங்களுக்கு சொல்லலாம் நினைக்கிறேன். இதுதான் ராக் சால்ட். நீங்கள் காஸ்மெட்டிக் ஷாப்பில் கேட்டாலே கொடுப்பாங்க. இந்த மாதிரி உங்களுக்கு சின்னதுலேயே பாருங்கள் எவ்வளோ குவான்டிட்டி இருக்குன்னு. ஸோ நீங்கள் சின்னது கூட வாங்கி யூஸ் பண்ணலாம் தாராளமாக. இன்னொரு விஷயம்னா இதுதான் பவுடர் ப்ளீச். பவுடர் ப்ளீச்சை நீங்கள் இன்னும் அந்த வாட்டரில் ஆட் பண்ணி போது இல்லையா, சில கிளைண்ட் வந்து எனக்கு ப்ளீச் போட்டு போடுங்கன்னு சொல்கிறாங்க. அப்போ நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணலாம், ஒரு ப்ராப்ளம் ஆகாது. இதில் தண்ணி மிக்ஸ் பண்ணி தான் யூஸ் பண்ணணுமாலாம் இல்லை. ஹெச்பி நீங்கள் சும்மா லைட்டாக கலந்து கூட பேக் மாதிரி போட்டு அப்புறமா நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். பெடிக்யூருக்கும் மெனிக்யூருக்கும் சேம் ப்ராசஸ் தான். நான் அதெல்லாம் வந்து பெடிக்யூர் எடுக்கும் போது நான் சொல்லி கொடுக்குறேன் உங்களுக்கு, ஓகே. ஸோ நான் இதில் முடிச்சிருக்கேன். நம்ம அந்த தண்ணி எடுத்து வச்சுருக்கோம், இன்னொரு சைடில் நெயில் கட் பண்ணி நெயில் ஷேப் பண்ணி வச்சுருக்கோம் கிளைண்ட்டு. இப்போ தண்ணியில் என்ன நம்ம ஒர்க் பண்ணணும்னா ஹெச்பி, ஓகேவா. நார்மல் பீப்புள் வந்திருந்தாங்கன்னா 5 to 8 ட்ராப்ஸ். நிறைய பீப்புள்ஸ் நார்மல் பீப்புள்ஸ் வந்தாங்கன்னா 5 to 8 ட்ராப்ஸ். இது சுகர் பேஷண்ட் ஆர் சென்சிட்டிவ் பேஷண்ட் சென்சிட்டிவ் ஸ்கின் இருக்காங்க, சுகர் பேஷண்ட் இல்லைனா சென்சிட்டிவ் ஸ்கின்ஸ் வந்திருக்காங்க அப்படின்னா 2 to 3 ட்ராப்ஸ் விடலாம். சேம் ரெண்டுமே அப்படி தான் பண்ணணும். நெக்ஸ்ட் ஒன் வந்து நெயில் பாலிஷ் ரிமூவர். இப்போ தண்ணியில் ஆட் பண்ணோம் அமோனியா, ஹெச்பி, தென் ராக் சால்ட்டுக்கு அதுக்கப்புறம் நான் எப்போவுமே வந்து பவுடர் ப்ளீச் தண்ணிலேயே ஆட் பண்ணிவிடுவேன். அதுக்கு தேவையானது கைக்கு கொடுத்துற போகுது. ஸோ அதனால் நான் வந்து வாட்டரில் ஆட் பண்ணிவிடுவேன். அந்த மாதிரி ஆட் பண்ணிட்டதுக்கப்புறம் கிளைண்ட்டை வந்து என்ன பண்ணணும்னா நெயில் கட் பண்ணி ஷேப் பண்ணிட்டோமா, அடுத்து நம்ம காமிச்சோம் இல்லையா நெயில் புஷ்ஷர் இருக்கு இல்லையா, நெயில் புஷ்ஷர்லேருந்து கியூட்டிக்கல் க்ரீம் எடுத்து இங்கே கொஞ்சமாக வச்சுட்டு கொஞ்சமாக எடுத்து அவங்க நெயிலில் அப்ளை பண்ணிவிட்டு தண்ணியில் ஊற வைக்கணும். தண்ணியில் ஊற வச்சிட்டதுக்கப்புறம் என்ன பண்ணணும் சொல்லுங்கள். தண்ணியில் ஊற வச்சதுக்கப்புறம் 5 மினிட்ஸ் மட்டும் விட்டுட்டு அப்புறமா எந்த ஹேண்டில் நீங்கள் ஃபஸ்ட்டு அப்ளை பண்ணிங்களோ க்ரீமை அந்த ஹேண்டை ஃபஸ்ட்டு எடுத்துகிட்டு நெயில் வந்து என்ன பண்ணணும், புஷ் பண்ணி உள்ளே இருக்க டர்ட்ஸ் எல்லாம் அப்போவே வெளியே வந்துடும். டர்ட்ஸ் எல்லாமே வெளியே வந்துடும், டெட் செல்ஸ்லாம். ஸோ நான் அதெல்லாம் வந்துமே என்ன டூல்ஸில் என்னென்ன எடுக்கணும் அப்படின்றதுலாம் நான் வந்து ப்ராக்டிக்கலில் உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பேன். ஸோ இந்த மாதிரி கியூட்டிக்கல் போட்டு க்ளீன் பண்ணிட்டோமா, க்ளீன் பண்ணிட்டதுக்கு அப்புறமா க்ளீன் பண்ணதுக்கப்புறம் ப்ரஷ்ஷுக்கு ஒன்று காமிச்சேன் பார்த்தீங்களா, அந்த ப்ரஷ்ஷை வச்சு ஷாம்பு போட்டு, ஷாம்பு ஒன்றும் இல்லை உங்கள்கிட்ட நார்மல் எந்த ஷாம்பு இருக்கோ நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லையா காஸ்மெட்டிக் ஷாப்பில் சின்னதாக ஷாம்பு பாட்டில் இருக்கும், அது கூட நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். அந்த ஷாம்பு பாட்டில் ஷாம்புவை கொஞ்சமாக ப்ரஷ்ஷில் போட்டுட்டு நெய்யில் இப்படி தேய்க்கணும். வேறு ஒன்றுமே பெரிய விஷயம் இல்லை,
தேய்ச்சிட்டு, அதுவும் நம்ம போட்டு ரொம்ப தேய்க்கக்கூடாது. ரொம்ப தேய்ச்சோன்னா ஸ்கின் பீல் ஆகும். அதனால் பொறுமையாக ஹேண்டில் பண்ணணும். எப்போவுமே பொறுமையாக தான் ரொம்ப ஹேண்டில் பண்ணணும் கிளைண்ட்டை. ப்ரஷ் போட்டு தேய்ச்சிட்டு என்ன பண்ணணும், ரிமூவ் பண்ணிடணும். அந்த ஃபுல்லாக ஹேண்டை வந்து தண்ணி மாற்றிடணும். இதெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் க்ளீன் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் வேறு தண்ணி மாற்றிடணும். மாற்றிறதுக்கு அப்புறம் வந்து மசாஜ் க்ரீம் போடணும். மசாஜ் க்ரீம் போட்டு என்னென்ன மசாஜ் பண்ணணும் அப்படின்றது நான் ப்ராக்டிக்கலில் சொல்கிறேன். மசாஜ் பண்ணணும் 15 மினிட்ஸ் நல்லா மசாஜ் கொடுத்துட்டதுக்கப்புறம் ஸ்க்ரப் பண்ணணும். ஸ்க்ரப் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் மசாஜ் பண்ணணும். மசாஜ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பேக் போட்டு ஒரு 10 மினிட்ஸ் அப்படியே விட்டுட்டு அதுக்கப்புறமா வைப் பண்ணி தொடச்சிட்டு நம்ம லாஸ்ட்டில் டோனர் கூட ஸ்ப்ரே பண்ணிக்கலாம். அதெல்லாம் ஒன்றுமே ஆகாது. ஸோ இப்படி தான் வந்து மெனிக்யூர் பண்ணணும். அகெயின் ஃபஸ்ட்லேருந்து நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு நெயில் கட் பண்ணி ஷேப் பண்ணி கியூட்டிக்கல் க்ரீம் அப்ளை பண்ணி தண்ணியில் டிப் பண்ணி தண்ணியில் போட வேண்டியதெல்லாம் சொல்லிட்டேன். அதை டிப் பண்ணி எடுத்துகிட்டு கியூட்டிக்கல் க்ரீமில் வந்த டர்ட் செல்ஸ்லாம் எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா மறுபடியும் ப்ரஷ் போட்டு நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஸ்க்ரப்பு போட்டுட்டு அது ஒரு 5 மினிட்ஸ் மசாஜ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா மசாஜ் க்ரீம் போட்டு 15 மினிட்ஸ் மசாஜ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா பேக் போட்டுட்டு அப்புறமா ஒரு 10 மினிட்ஸ் கழிச்சு அதை தொடச்சிட்டு அப்புறமா டோனர் ஸ்ப்ரே பண்ணிடணும். இப்படி தான் ஒரு மெனிக்யூர் பண்ணணும். யார் மெனிக்யூர் பண்ணணுன்றதையும் சொல்லிட்டேன். சுகர் பேஷண்ட்டுக்கும் சென்சிட்டிவ் ஸ்கின்னுக்கும் எப்படி பண்ணணுன்றதை சொன்னேன். யாரெல்லாம் பண்ணிக்கலாம், எல்லாருமே பண்ணிக்கலாம். சின்ன பசங்க மீன்ஸ் ஒரு 18 அபோவ் அவங்கலேருந்து எல்லாருமே நீங்கள் தாராளமாக பண்ணிக்கலாம். எந்த ஒரு ப்ராப்ளமும் இது ஆகாது. ஸோ எந்த ஒரு ஸ்கின் ப்ராப்ளம் எதுவுமே உங்களுக்கு ஆகாது. நான் சொன்னாலே சில பேர் சொல்லுவாங்க ஃபேஷியல் மாதிரி இதுலேருந்து எடுத்து பண்ணக்கூடாது. அப்படி கிடையாது. நான் இது வரைக்கும் பார்த்ததுலேருந்து நான் நிறைய பேர் இடத்துல நிறைய விஷயத்த பார்த்துருக்கேன். ஸோ அதனால் அப்படி பார்க்கும்போது நீங்கள் ஃபேஷியல் இதுலேருந்தே நீங்கள் எடுத்து பண்ணலாம். நீங்கள் அதுக்குன்னு தனியாக காஸ்மெட்டிக்ஸ் வாங்கணும், அதுக்குன்னு தனியாக க்ரீம்ஸ் தான் வாங்கணும்னு எந்த ஒரு அவசியமும் இல்லை. ஸோ நீங்கள் இப்படியும் நீங்கள் மேனிக்யூர் பண்ணலாம். இந்த சிம்பிளாக இந்த மாதிரி பொருளை வச்சு நீங்கள் தாராளமாக மேனிக்யூர் பண்ணவும் முடியும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு இதிலே நான் பாதி புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு மேனிக்யூரோட ப்ராக்டிக்கலில் மீட் பண்ணலாம். ப்ராக்டிக்கலில் உங்களுக்கு எல்லாமே வந்துடும். அதாவது எப்படி பண்ணணும், எந்தெந்த ப்ராசஸ் இருக்குது, அதில் ஒரு கிளைண்ட் எப்படி ஹேண்டில் பண்ணணுன்றதை உங்களுக்கு ப்ராக்டிக்கலில் சொல்லுவேன். ஸோ அதனால் ப்ராக்டிக்கலை மிஸ் பண்ணாமல் பாருங்கள். தேரியை ஃபுல்லாக இப்போ நான் சொல்கிறத தேரி ஃபுல்லாத்தையும் பார்த்துட்டு தான் நீங்கள் ப்ராக்டிக்கல் பார்க்கணும். ஸோ ஃபுல்லாத்தையும் பாருங்கள். தென் வந்து நம்ம ப்ராக்டிக்கலில் உங்களுக்கு மீதி எல்லாமே நான் சொல்லிக் கொடுக்குறேன். ஸோ இந்த மாதிரி ஃப்ரீயாக பியூட்டிஷியன் கோர்ஸ் கற்றுக்கணும் அப்படின்னு நினைக்கிற உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக நீங்கள் எங்கேருந்து இது பார்க்குறீங்க அப்படின்றத வீடியோவை கீழே கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். அப்புறமா வந்து கண்டிப்பாக நோட்ஸ் வந்து நோட் பண்ணுங்கள். நான் சொன்ன எல்லாத்தையுமே எழுதி வைங்க. நல்லா புரிஞ்சு வந்து தெரிஞ்சுக்கோங்க. ஓகேவா? தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாடா பாய்.